ரோகிணியோட அம்மா கிருஷ்ண கூப்பிட்டு வந்து அவங்களோட பெரியப்பாக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ முத்து தான் அவரை கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. முத்து வந்துடுறாரு கோயிலுக்குள்ளே. அப்போ பார்த்துறாரு. கிருஷ்ணை பார்த்து அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து அவங்க கிருஷ்ணோட பெரியப்பா வந்து முத்து கிருஷ்ணு அவங்களுக்கு தெரியுமா முத்து இவ்வளோ நல்லா பழகுறாங்க உங்ககிட்ட அப்படின்னு. ஆமாம், எங்கள் வீட்டிலே கொஞ்ச நாள் இருந்தான். கிருஷ்ணோட பாட்டி முத்துவை பார்த்தோன்னே கிளம்பிடுறாங்க, எங்களுக்கு வேலை. கிருஷ்ணோட பெரியப்பா கேட்குறாரு, கிருஷ்ணை பற்றி உங்களுக்கு எனக்கு தெரியுமா, அவன் கூட நல்லா பேசுகிறான்ட்டு. எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் நாள் இருந்தான், அவன் நல்லா பழகுவான், நல்லா பரவாயில்ல, நீங்கள் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பெரியப்பா சொல்லுவார், இது மாதிரி என் தம்பி பையன் தான் அவன், நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னோம்ல, அவங்க 3 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போதே அவங்க என் தம்பி ஒய்ஃபை வந்து அடித்து விரட்டி விட்டோம், அந்த பாவம் தான் இன்றைக்கி வரைக்கும் எங்களை குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து கேட்ட முத்து வந்து இவ்வாறு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு போனால், அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்கா எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணால் சொல்லுவார் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அதுக்கு மேலே அவர் கேட்க விருப்பம் இல்லையா, இல்லை கதையில் டேரக்டர் வேணான்னு சொல்லிட்டாரான்னு தெரில. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை வந்து முத்து காமிச்சிக்கல. ஏற்கனவே அவங்க மீனா மூலம் மாட்டுற மாதிரி காமிச்சாங்க, அது கனமாக இருக்குமோன்னு எல்லாரும் பயந்துருப்போம். ஆனால் அது உண்மையாகவே நடக்க போகுது. ரோகிணி மாட்டிக்க போகிறாங்க. நீங்கள் இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.